அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி வீக்லி டெஸ்ட் 1 and 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது நம்மளுடைய தேர்ட் டெஸ்ட். ஓகே, ஸோ டெஸ்ட் ஐடி 3. டேட் பார்த்திங்கன்னா 8/12/2024 சண்டே அன்றைக்கி தான் நம்ம பண்ணுறோம். அதாவது கம்மிங் சண்டே வந்துட்டு டெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ டைமிங் பார்த்திங்கன்னா 11 AM to 1 PM. எதனால் நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தேன். நான் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்பொழுது 10 AM to அப்படின்னு சொல்லியிருந்தேன். 100 மார்க்ஸ்னால் 1 hour, 200 மார்க்ஸ்னால் 2 hours அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு மார்னிங் சண்டே அதுவுமா மார்னிங் 10 o'clock வந்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால 11 to 1 PM வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 200 மார்க்குக்கு கொஷின்ஸ் இருக்கும். தமிழ் சப்ஜெக்ட் 7th ஸ்டாண்டர்டில் ஃபுல் புக், அதாவது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 மூணுமே வந்துட்டு கவர் ஆகிருக்கும் கொஷின்ஸில். ஓகேங்களா? 200 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க்கு. ஓகே, ஸோ ஆன்சர் கீ அந்த ஆன்சர் ஷீட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அது வந்துட்டு ஆன்லைன் தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு மேனுவலாக லாஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்து நான் வீடியோ பார்க்கல, ஸோ அதனால் நான் வந்துட்டு இப்படியே நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, பவர் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சார்ஜ்லாம் வந்துட்டு மொபைலில் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கோங்க. லேப்டாப் சார்ஜர் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு அப்டேட்டட் வீடியோ பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐடியா இருக்கும். நிறைய பேர் வந்து நான் பார்க்கவே இல்லை, நீங்கள் வந்துட்டு அந்த லிங்க்கில் வந்து அட்டன் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் நான் வீடியோவே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வீடியோ வந்துட்டு நீங்கள் அப்டேட்டட் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் அடுத்த டெஸ்ட்டுக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இன்னொன்று வந்துட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் லிங்க்கை வந்துட்டு போட்டுருவேன். சப்போஸ் லிங்க் உங்களுக்கு கிடைக்கல, டெலகிராமில் நீங்கள் இல்லை அப்படின்னா நான் டெஸ்ட்டு போடுறேன் இல்லையா? ஸோ நாளைக்கு வந்துட்டு டெஸ்ட்டு 11 o'clock அப்லோட் பண்ணிடுறேன் இல்லையா? ஸோ அப்லோட் பண்ணதுமே அதுலேயுமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் டெலகிராம் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு பின் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதிலிருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு டெஸ்ட் ஆன்சர் ஷீட்டை வந்து வியூ பண்ணி ஆக்சுவலாக கொஷின் பேப்பர் வந்துட்டு வியூ பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைமிங்குள்ளே நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆனால் வந்து டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் ஏன் அட்டன் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் அட்டன் பண்ண தான் உங்களுக்கு வந்துட்டு மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். நான் ஏன் இப்போலேருந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க, இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை பண்ண தான் உங்களுக்கு வந்துட்டு மெமரைஸ் ஆகும். ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு மெமரைஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதை வந்துட்டு நான் உங்களுக்கு அழுத்தி ஒவ்வொரு தடவையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது, இப்போ நீங்கள் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் நீங்கள் எழுதுறீங்க. 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எழுதுறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஃபுல் டெஸ்ட் வைக்கிற பொழுது 6th to 10th ஃபுல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கும்பொழுது ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும்பொழுது தான் உங்களால் எக்ஸாமில் நீங்கள் வந்துட்டு குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களால் கிளியராக அட்டன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் இப்போலேருந்தே படிங்கன்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் தயவு செஞ்சு டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நேரம் படிக்க ஆரம்பிச்சிருமிக்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, எந்த இடம் உங்களுக்கு மறக்குது அப்படிங்கிறது உங்களால் ஞாபகப்படுத்திக்க முடியும். ஓகே? ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. டெஸ்ட்டும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு தான் இனிமேல். ஓகே? ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை எங்கள் வீட்டில் ஒரே மொபைல் தான் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வேணால் நீங்கள் ஜஸ்ட் ஆன்சரை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ABCDன்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில் நீங்கள் அந்த லிங்க்கில் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு போஸ்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ போர்ஷன்ஸ் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 8th அடுத்ததாக இப்போ 7th முடிச்சதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நிறைய பேர் GK எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க,
பண்ணுறீங்க, ஜிகே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழ் முடித்ததுக்கப்புறமா நான் கண்டிப்பாக வந்துட்டு ஜிகே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஜிகே வந்துட்டு இதே மாதிரியே கிளாஸஸ் வந்து உங்களுக்கு புக் வைஸ் வந்துட்டு போகும். ஓகேங்களா? அட்டன் பண்ணும்பொழுது நீங்கள் இப்போலேருந்து நீங்கள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடுவீங்க இல்லையா? அதுக்கப்புறமா ஜிகே படிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா திரும்ப நம்ம தமிழ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம், திரும்ப படிக்கிறோம் அப்படின்னா தான் அதை நீங்கள் உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் நிற்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணோம். இல்லைனா ஃபஸ்ட்டு ஜிகே படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் பத்தாது. நீங்கள் ஜிகேன்னு அது நிறைய ஜிகே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் நிறைய வந்து நீங்கள் அதுக்கு நாலேஜ் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதையே நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தமிழை வந்துட்டு நீங்கள் ஒமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் தானே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா குரூப் 2 இப்போ லாஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தது, எவ்வளோ கொஷின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ட்விஸ்டடாக கொஷின்ஸ் இருந்தது. ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது நம்ம தமிழுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ தமிழை நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க, அதுக்கப்புறமா ஜிகே படிங்க. ஸோ திரும்ப உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சுட்டு இருக்கோம்பா, வீக்லி டெஸ்ட்டு வைக்கும்பொழுது நீங்கள் திரும்ப 6th to 10th ஒரு ரிவிஷன் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் படிப்பீங்க. அந்த ஒன் வீக் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அப்போ படிப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திக்க உங்களுக்கு மெமரைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே? ஸோ ஒரு தடவை படித்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப எந்த அளவுக்கு நீங்கள் திரும்ப நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்களோ, திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, திரும்ப டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறீங்களோ, அந்தளவுக்கு தான் உங்களால் எக்ஸாம் வந்துட்டு ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ, ஸோ எல்லாருமே டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து எங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இவ்வளோ பேர் நமக்காக பார்க்குறாங்க, ஸோ இவ்வளோ டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.